விஜயகாந்த் எனும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகே உள்ள ராமானுஜபுரம் என்ற சிற்றூரில் பிறந்தாருங்க. தன் பள்ளி படிப்பை தெய்வக்கோட்டையில் உள்ள பள்ளியில் பயின்ற இவர் பின் சிறு வயதிலேயே மதுரைக்கு இடம்பெயர்ந்து வளர்ந்து வந்தார். பின்னர் தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கி வந்த அரிசி ஆலையை தன்னுடைய இளமை பருவத்தில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். அவர் தமிழ் சினிமாவுக்கு வரும் முன்னர் ரஜினிகாந்தின் ரசிகர் மன்றம் பொருளாளராக இருந்து வந்தார். இவரை முதலில் பார்த்த ரஜினிகாந்த், நீ பார்ப்பதற்கு என்னை போலவே இருக்கின்றாய் என கூறியதும் விஜயகாந்துக்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்துள்ளது. இந்த ஆர்வம் தான் விஜயராஜை விஜயகாந்தாக மாற்றி சென்னையின் வாசலுக்கு தன் நண்பனான இப்ராஹிம் ரவுத்தருடன் வரவழைத்தது. பின்னர் தன்னுடைய தொடர் முயற்சி காரணமாக 1978ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய விஜயகாந்த் தமிழ்நாட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாறினார். தன்னுடைய யதார்த்தமான நடிப்பு, வித்தியாசமான ஆக்ஷன், நேர்த்தியான வசன உச்சரிப்பு என இவர் செய்த அனைத்தும் இவரை சினிமாவில் வெகு விரைவாக முன்னணிக்கு கொண்டு சென்றது. பெரிய இயக்குனர், இளம் இயக்குனர் என பாகுபாடு பார்க்காமல் நடித்தவர் தாங்க விஜயகாந்த். இவர் நடித்த படங்களில் பெரும்பாலானவற்றில் காவல்துறை அதிகாரியாகவே நடித்திருந்தார். இதன் காரணமாகத்தான் இவர் தமிழ் சினிமா ரசிகர்களால் கேப்டன் என்கின்ற செல்ல பெயருடன் வலம் வந்தார். இந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் அதிகமான ரசிகர் மன்றத்தை கொண்டிருந்த நடிகர் என்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தாங்க விஜயகாந்த். விஜயகாந்த் தமிழில் மொத்தம் 156 படங்களில் நடிச்சிருக்காருங்க. மக்களால் புரட்சி கலைஞர், கேப்டன் என அன்புடன் அழைக்கப்படும் இவர் நடித்த 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் இன்று வரை இவர் நடித்த படங்களில் அனைவருக்கும் பிடித்த படமாக இருந்து வருகின்றது. இனிக்கும் இளமை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான இவர் பின்னர் நடித்த நீரோட்டம், அகல் விளக்கு ஆகிய படங்கள் இவருக்கு நற்பெயரை வாங்கி கொடுத்தன. ஒரு நடிகன் காதல் நாயகனாக, அதிரடி நாயகனாக, கிராமத்து நாயகனாக என ஒவ்வொரு முகத்தை கொண்டிருந்த வேளையில் அத்தனை முகத்தையும் ஒருங்கே கொண்டிருந்தவர்கள் தாங்க விஜயகாந்த். சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் கிராமத்து மக்களை கவர்ந்த இவர் சேதுபதி IPS ஆக நகரத்து ரசிகர்களையும் ரசிக்க வைத்தார். அப்படி பலதரப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்த புகழ் பெற்றவர் தாங்க நம்ம கேப்டன். இவருடைய படங்களில் எந்த அளவுக்கு மக்கள் ரசித்தார்களோ அதே போலதான் இவர் நடித்த படங்களில் இடம்பெறும் பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டாடப்பட்டன. சட்டம் ஒரு இருட்டறை படம் இவரது நடிப்பில் வேறொரு பரிமாணத்தை காட்டியது. பிறகு நடித்த அனைத்து படங்களிலுமே இவரின் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. எந்த ஒரு கலைஞனும் அடித்தட்டு மக்களை கவர்ந்து விட்டால் அவரது புகழ் காலகாலத்துக்கும் கொண்டாடப்படும். அப்படி ஒரு புகழை கொண்ட நடிகர் தான் விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறை, தீர்ப்பு என் கையில், இது எங்க பூமி, வைதேகி காத்திருந்தால், நானே ராஜா நானே மந்திரி, அம்மன் கோவில் கிழக்காலே, சத்திரியன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர் என இவர் நடித்த 150க்கும் மேற்பட்ட படங்களில் பெரும்பாலானவை படங்கள் தாங்க. பாடல்கள் மட்டுமன்றி இவரது படங்களில் இவர் எகிரி எகிரி அடிக்கும் சண்டை காட்சிகள் ரசிகர்களால் விசில் அடித்து கொண்டாடப்பட்டன. அதோடு சண்டை காட்சிகளில் பெரும்பாலும் டூப் போடாமல் நடிக்கவே விரும்புவார் விஜயகாந்த். இந்த காலகட்டத்தில் டேம் குரூஸ் ஹெலிகாப்டரை தொங்கியபடி சாகசம் செய்வதை வாயை பிளந்து பார்க்கும் பலருக்கும் அந்த சாகசங்களை எல்லாம் விஜயகாந்த் 30 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் படங்களில் செய்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக திகழ்ந்தவர் விஜயகாந்த். சினிமாவில் இவர் அடிக்கும் அடி ஒவ்வொன்றும் இடி போல் பலார் பலார் ரகம். வில்லன்களுக்கு முன்பாக இவர் பேசும் ஆக்ரோஷமான வசனமாக இருக்கட்டும், அவர்களை அடித்து துவம்சம் செய்யும் இவரது ஆக்ஷன் ஆகட்டும், அதிரடி என்பதற்கு பெயர் போன நடிகராக இருந்து வந்தவர் தாங்க விஜயகாந்த். எதிரிகளை என அதட்டுவது தொடங்கி புள்ளி விவரங்களை புட்டு புட்டு வைப்பது வரை இவர் செய்வது அனைத்தும் வேற லெவல்ல ரீச் ஆனதுங்க. விஜயகாந்த் சினிமாவில் மட்டுமல்லாமல் ரியல் லைஃபிலும் ஒரு ஹீரோவாகவே இருந்து வந்தார். தான் சம்பாதித்த பணத்தை தனக்காக வைத்து கொள்ளாமல் தன்னால் முடிந்தவரை பிறருக்காக உதவி செய்து கொடுத்து சிவந்த கரங்களை பெற்றவர் தாங்க விஜயகாந்த். 1000 கைகள் மறைந்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்கின்ற கூற்று இவர் திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அரசியல், சினிமா, மக்கள் சேவை என தன்னை ஒரு தலைவனாக, மக்களோடு மக்களாக தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று இன்றைய தலைமுறையினர்களிடம் தன்னை பற்றி பேச வைத்த ஒரே நடிகர்னா அது விஜயகாந்த் மட்டும்தாங்க. தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் வந்து போனாலும் இவரது பேச்சிற்கும், இவரது நடிப்பிற்கும், இவரது கண் அசைவிற்கும், இவர் பேசும் வீர வசனங்களுக்கும் கரங்களையும் கொண்ட விஜயகாந்த் என்றும் காந்த சக்தியை முறியடிக்கும் ஒரு சக்தி இன்னும் வரவில்லை என்பதே மறக்க முடியாத உண்மை. விஜயகாந்துக்கும் பிரேமலதாவுக்கும் கடந்த 1990ஆம் ஆண்டு திருமணமானதுங்க. இவர்களது திருமணம் கைகூடிய பின்னணியை வாங்க பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்துடைய தீவிர ரசிகையாங்க. ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் வீட்டிலிருந்து பெண் பார்க்க வருவதாக பெற்றோர் கூறியதும் பிரேமலதாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க, பெரிய நடிகர் வீட்டிற்கு பெண் பார்க்க வருகின்றார் என தெரிந்ததும் பதற்றமும் பிரேமலதாவுக்கு தொற்றிக் கொண்டதாம்.
ஆனால் எளிமைக்கு பெயர் போன நடிகரான விஜயகாந்த் காலில் செருப்பு எதுவும் போடாமல் கழுத்தில் ருத்ராட்ச மாலை காவி வேட்டி அணிந்து மிகவும் எளிமையாக தன்னை பெண் பார்க்க வந்ததை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போனாராம் பிரேமலதா. தனது பெற்றோருக்கும் விஜயகாந்தின் எளிமை மிகவும் பிடித்து போனதால் உடனே சம்மதம் சொல்லிவிட்டார்களாம். சினிமாக்காரர்களுக்கு பெண் கொடுத்தால் பல்வேறு விமர்சனங்களையும் சந்திக்க நேரிடும். அப்படிதான் பிரேமலதாவின் குடும்பத்தினரும் திருமண அழைப்புதல் கொடுக்க சென்ற இடத்தில் எல்லாம் சினிமாக்காரனுக்கு ஏன் பெண் கொடுக்கிறீங்க என்று கேட்பார்களாம். ஆனால் பிரேமலதாவின் பெற்றோர் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் விஜயகாந்துக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் தீர்க்கமாக இருந்ததால் அவர்களின் திருமணம் இனிதே நடந்துள்ளது. விஜயகாந்த் பிரேமலதா ஜோடியின் திருமணத்தை கலைஞர் கருணாநிதி தான் முன்னின்று நடத்தி வைத்திருக்காங்க. திருமணத்திற்கு பின்னர் பிரேமலதா தன்னுடைய மனைவியாக கொண்டாடிய முதல் பிறந்த நாளுக்கு வி என்கின்ற எழுத்துடன் கூடிய $1 ஒன்றை பரிசாக கொடுத்தாராம் விஜயகாந்த். எத்தனையோ நகைகள் தன்னிடம் இருந்தாலும் தன் கணவர் தனக்கு அளித்த முதல் பரிசை பொக்கிஷம் போல பாதுகாத்து வருவதாகவே பிரேமலதா பேட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் என்னும் காந்த சக்தியை முறியடிக்கும் ஒரு சக்தி இன்னும் வரவில்லை என்பதே மறக்க முடியாத உண்மைங்க. மிஸ் யூ கேப்டன். யாருக்கெல்லாம் கேப்டனை ரொம்ப பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க. இந்த சைட்டில் வீட்டுக்கு தேவையான குக்கிங், பர்சனல் கேர், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பேபி கேர், பியூட்டி கேர், டிட்டர்ஜென்ட்னு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நீங்கள் இந்த சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போ பிளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குங்க. இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.